அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு பெண்மணி ஒரு பழத்த கொண்டு குடுக்குறாங்க. குடுத்தோனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டு விடுகின்றார்கள். சாப்பிட்டு விட்டு எல்லா பழத்தையும் சாப்பிட்டு விட்டு, அ முக மகிழ்ச்சியோட சிரித்துக்கொண்டே அந்த பெண்ணிடத்தில், பழம் அருமையாக இருந்தது என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றார்கள். அந்த பெண்மணியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கொண்டு வந்த எல்லா பழத்தையும் சாப்பிட்டு விட்டு சந்தோஷப்பட்டார்கள் என்று அவர்களும் மன சந்தோஷத்தோடு வெளியேறி சென்று விடுகின்றார்கள். இதை பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், "யா ரசூலல்லாஹ், எப்பொழுதும் இல்லாத ஒரு இதை இன்னைக்கு நாங்க பார்த்தோமே! எப்பவுமே எந்த பொருளும் வந்தாலும் எங்களுக்கு கொடுத்துட்டு தானே நீங்க சாப்பிடுவீங்க. ஆனா இன்னைக்கு மட்டும் எல்லா பழங்களையும் நீங்களே சாப்பிட்டுட்டீங்களே! இது எப்பொழுதும் இல்லாத ஒன்றாதே" என்று சஹாபாக்கள் கேட்டபோது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ்வளோ அழகா சொல்றாங்க பாருங்க, தோழர்களே, அந்த பழம் புளிப்பாக இருந்தது. நான் அதை நான் சாப்பிட்டு உங்களுக்கு கொடுத்து, நீங்களும் அந்த சாப்பிடும்போது, அந்த புளிப்பின் காரணமாக நீங்க ஏதாவது செய்துவிட்டால், சொல்லிவிட்டால், அந்த பெண்மணியுடைய உள்ளம் என்ன செஞ்சுவிடும்? பாதிக்கப்படும். அவர் வருத்தப்படுவார், கவலைப்படுவார். அதனால் தான் நான் எல்லாவற்றையும் நானே சாப்பிட்டு விட்டேன் என்று சொல்லி காட்டினார்கள். எதற்காக சொன்னா, ஒரு பொருள கொண்டு வர்றவங்க கூட அந்த மனம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அவங்க ஒண்ணும் இல்ல, அந்த பழம் புளிப்பா இருக்குன்னு சொன்னா ஒண்ணும் ஆகப் போறதில்ல. ஆனா அந்த வேதனை கூட, நம்ம கொண்டு வந்த பழம் புளிப்பா ஆயிடுச்சேன்னு சொல்லி, அந்த சின்ன வேதனை கூட படக்கூடாது என்று நினைத்தவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பெருமானுடைய உம்மத்தாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நபி தான் நாளைக்கு நம் மறுமையிலே சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்லக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட நபியினுடைய அந்த பாசத்தோடும், நேசத்தோடும், அன்போடும் வாழ்வோம். நபியினுடைய ஷஃபாத்தை பெற்று நாளை சொர்க்கத்துக்குள் நுழையக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.